சித்தர்கள் கூறிய ரகசியம் இவ்வளவுதான். வாழ்க்கை பிறப்பு இறப்பு. பிறந்தவர்கள் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். பிறந்தவர்கள் இந்த பூமியிலேயே தங்கிவிட்டால் புதியதாக பிறப்பவர்களுக்கு இடம் ஏது? பிறப்பு ஒன்று இருந்தால் அதற்கு இறப்பு என்ற ஒன்று நிச்சயமுண்டு. மனிதனுக்கு மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் புழு, பூச்சு, தாவரம், செடிகொடி அனைத்திற்கும் இது பொருந்தும். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே இருக்கும் இந்த சிறிய வாழ்க்கை எதற்காக என்று சிந்திப்பவர்கள் சித்தர்கள் ஆகிறார்கள். பிறந்தவர்கள் இறந்துவிட்டால் அந்த உடலுக்கு மட்டும்தான் அழிவு. அந்த ஆத்மாவானது தான் செய்த பாவ புண்ணிய கணக்கின்படி திரும்பவும் உயிர் பெறத்தான் செய்யும். இதைதான் சித்தர்கள் பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும் என்று கூறுகிறார்கள். தோன்றுவதும் மறைவதும். நம் உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான இயக்கங்களும் தோன்றி மறைவதில்தான் அடங்கியுள்ளது. வெளிச்சம் தோன்றினால் இருள் மறையும், இருள் தோன்றினால் வெளிச்சம் மறையும். கஷ்டம் தோன்றினால் சந்தோஷம் மறைந்துவிடும், சந்தோஷம் தோன்றினால் கஷ்டம் மறைந்துவிடும். தோன்றுவதும் மறைவதும் மனித வாழ்வின் இயல்பு. இதைத்தான் சித்தர்கள் தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும் என்று கூறியுள்ளார்கள். ஏற்றத்தாழ்வு. வாழ்க்கையில் ஒருவன் உயர்ந்து செல்வதும் நிலையானதல்ல, தாழ்ந்து போவதும் நிலையானதல்ல. மேலே உள்ளவன் ஒருநாள் வாழ்க்கைச் சக்கரத்தில் கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும். கீழே உள்ளவன் ஒருநாள் வாழ்க்கை சக்கரத்தில் மேலே சென்றுதான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையானது தேய்பிறை வளர்ப்பிறை போல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்துதான் இருக்கும். இதைத்தான் சித்தர்கள் பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும் என்று கூறியுள்ளார்கள். மறப்பதும் நினைப்பதும். ஒரு மனிதனுக்கு மறதி மட்டும் இல்லை என்றால் அவனால் வாழவே முடியாது. அதேபோல் நினைவாற்றல் என்பது இல்லை என்றாலும் வாழ முடியாது. பல வருடங்களுக்கு முன்பு நடந்த துக்கத்தை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொண்டு தினம்தோறும் அழுது கொண்டே இருந்தால் வாழ முடியுமா? நமது நினைவாற்றலை முழுமையாக இழந்துவிட்டாலும் வாழ்வது கடினம். இதைத்தான் சித்தர்கள் உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும் என்று கூறியிருக்கிறார்கள். விரும்பினால் விலகும், விலகினால் விரும்பும். நாம் எந்த வாழ்க்கையை வாழ வேண்டுமென்று நினைக்கின்றோமோ அது நம்மை விட்டு விலகி சென்று கொண்டேதான் இருக்கும். எந்த வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கின்றோமோ அதை நம் கையில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் விதி. வெறுப்பன உவப்பாம், உவப்பன வெறுப்பாம் என்கிறது சித்தர் பழமொழி. இவையெல்லாம் தான் வாழ்க்கை என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இவைகளை கடந்து நம்மால் வாழ முடியுமா என்று கேட்டால் அது முடியாது. பிறந்தவர்கள் இறந்துவிட்டால் நாம் அழத்தான் செய்வோம். வெற்றி அடைந்தவர்கள் தோல்வியடைந்தால் அதன் மூலம் துக்கம் ஏற்படத்தான் செய்யும். இவையெல்லாம் இயற்கைதான். இயற்கை தரும் துக்கங்களுக்கு வருத்தப்பட்டு இயற்கை தரும் சந்தோஷங்களுக்கு இன்பம் அடைபவன் மனிதனாக வாழ்கின்றான். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரே நிலையில் இருப்பவன் யோகியாக மாறிவிடுகின்றார். இதுதான் வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, நன்றி, நன்றி.